வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செய்ய வேண்டி இருந்தது, செய்ய வேண்டி இருக்கிறது. பாருங்க, ஒரு வேலைய அதோட நெசசிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணி பேசுவோம் இல்லையா? நான் வந்து அந்த ஃபைல் சப்மிட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா என்ன, அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள அவங்க அதை சப்மிட் பண்ணி ஆகணும். அவங்க கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை. அதை நான் செய்தாக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நெசசிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணி பேசுறது தான் இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, இதுக்கான பேட்டர்ன் have 2 plus v1 has 2 plus v1. இதுவே past tenseல எனக்கு செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது had 2 plus v1. ஓகே, have has ரெண்டுமே depends on the subject பொறுத்து மாறும். ஓகேவா? ஒரு சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னொரு விஷயம் பார்க்கலாம். பாருங்க, இப்ப நம்ம have வந்து I, you, we, they இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம have யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் சிங்குலர் இருக்கும் பட்சத்தில் தட் இஸ் he, she, itக்கு நம்ம has யூஸ் பண்ணுவோம். இதுவே past tense இருக்கும்போது எதுவுமே தேவையில்லை, டைரக்டா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், had போட்டுப்போம் இல்லையா? சரி, இப்போ இந்த have has ரெண்டுமே வந்து நம்ம present tenseக்கு யூஸ் பண்ணுவோம். அதுலயும் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா present perfect tenseக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா v3 அதோட ஆட் பண்ணுவோம். ஓகே, have has present perfectல யூஸ் ஆகும்போது v3 எடுத்துக்கும். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது present perfect, அதாவது ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனா அது ரிலேட்டட் டு present பேசும்போது நம்ம present perfect யூஸ் பண்ணுவோம். இதுவே அந்த நெசசிட்டியை சொல்லும் போது, அந்த வேலையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசும்போது நம்ம have has plus 2 போட்டு then v1 போட்டுப்போம். ஓகே, இந்த ரெண்டு பேட்டர்னையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்பதான் நமக்கு அதோட வேரியேஷன் தெரியும். பாருங்க, ஒரு சின்ன டைம் லைன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ ஒரு இங்க present இருக்கு, past இருக்கு. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ஓகே, பாஸ்ட்ல ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு, ஆனா அது பிரசன்ட்டோட ரிலேட் பண்ணும்போது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் have அல்லனா has கூட நம்ம v3 ஆட் பண்ணி பேசுவோம். இதுவே பாருங்க, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒருவேளை பிரசன்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்லயே முடிய போறதா கூட இருக்கலாம். அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த நெசசிட்டி, அந்த வேலையோட முக்கியத்துவத்தை எம்ஃபசைஸ் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ், அதாவது நமக்கு ஒரு கடமை இல்லை ஒரு கட்டாயம் இல்லையா, இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும்போது நம்ம have has கூட நம்ம 2 ஆட் பண்ணி பிளஸ் அதோட v1 ஆட் பண்ணி பேசணும். இது present past இருந்ததுன்னா had 2 plus v1. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நான் திங்கட்கிழமைக்குள் எழுதி முடிக்க வேண்டும். நான் திங்கட்கிழமைக்குள் எழுதி முடிக்க வேண்டும் அப்படின்னா என்ன, நல்லா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுங்க, முடிக்க வேண்டும்னு சொல்றோம். ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நமக்கு ஒரு நெசசிட்டி என்ன இருக்குது, நான் இப்போ வந்து திங்கட்கிழமைக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சாகணும், அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்மளுடைய கடமை எப்படி சொல்லலாம், I have to finish writing by Monday. I have to finish writing by Monday. I have போடுறோம், ஏன்னா சப்ஜெக்ட் I இல்லையா? ஸோ I, you, we, theyக்கு நம்ம have தான் போடணும். ஸோ have then 2க்கு அப்புறம் finish. finishங்கிறது என்னது, v1. ஓகே, ஸோ I have to finish writing by Monday அப்படின்னா என்ன, நான் திங்கட்கிழமைக்குள்ள இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றோம். இதையே have has plus v3 ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதினோம்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் திங்கட்கிழமைக்கு முன்பே எழுதுவதை முடித்து விட்டேன். அப்போ அந்த செயல் என்ன ஆச்சு, முடிவடைந்து விட்டது. ஆனா அதை என்ன செய்யறோம், நம்ம இப்ப பேசுறோம், நம்ம கேட்கலாம், எழுதிட்டியா, நீ பினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க, I have finished writing before Monday. I have finished writing அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், ரைட்டிங் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ஐங்கிற சப்ஜெக்ட் have எடுத்துக்கோம் இல்லையா, I வந்து IU we they plural, so have then finished is the v3 format. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க.
அப்ப have to போடும்போது எனக்கு எழுத வேண்டி இருக்கிறது, அதை செய்தாக வேண்டி இருக்கிறது அப்படின்னு அந்த வேலையை நம்ம emphasize பண்ணி சொல்றோம். இதே have has கூட நம்ம V3 ஆட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதை பத்தி இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க, பிரசன்ட்ல கேள்வி கேக்குறாங்க, நம்ம என்ன செய்யறதுக்கு பதில் சொல்லணும், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு பதில் சொல்றோம். சரிங்களா? ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இன்னொரு விஷயம், I have to finish writing by Monday. இதுல by Monday அப்படின்னு போடும்போது பையோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே. ஓகே, பை போட்டா என்ன, திங்கட்கிழமைக்கு முன்னாடியே முடிக்கணும், முன்னாடி பிஃபோர் டைமிங்க மீன் பண்ணும். சரிங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் அந்த அறிக்கையை இன்று மாலைக்குள் முடிக்க வேண்டும். அவள் அந்த அறிக்கையை இன்று மாலைக்குள் முடிக்க வேண்டும். இப்பமே முடிச்சாகணும் அவங்க. ஏதோ ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், முடிச்சே ஆகணும். அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல வேலையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், எம்ஃபசைஸ் பண்ணிட்டோம், வேற வழியே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஹாவ் ஆர் ஹேஸ் கூட நம்ம டூ போட்டு தான் எழுதணும். அவள் அப்படின்னு சொல்றோம், ஷீ இல்லையா? ஷீங்கிற சப்ஜெக்ட்க்கு என்ன எடுக்கும், ஹீ ஷீட்ல சிங்குலர், ஸோ ஹேஸ் தான் எடுக்கணும். She has to finish is a V1. Okay, she has to finish this report by this evening. She has to finish this report by this evening. ஏன்னா இன்று மாலைக்குள் அப்படின்னு என்ன அர்த்தம், மாலைக்கு முன்பாகவே. அதனாலதான் நம்ம என்ன செய்றோம், பைன்னு போடுறோம். ஓகே, அட் ஆன் இன் எதுவுமே போடாம முன்பு அப்படின்னு சொல்றதுனால நம்ம பை போறோம். பை திஸ் ஈவினிங்னா இதன் ஈவினிங்க்கு முன்பாகவே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதே சென்டென்ஸ் நாம have has போட்டிருந்தா பிளஸ் V3 போட்டு எழுதி இருந்தா அதோட மீனிங் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அவள் அந்த அறிக்கையை மாலைக்கு முன்பே முடித்து விட்டாள். என்ன செஞ்சிட்டாங்க கேக்குறாங்க, அன்னைக்கு ஈவினிங் யாரோ கேக்குறாங்க, அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்கும்போது எஸ், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஈவினிங் குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும், she has finished this report before evening. She has finished this report before evening. என்ன சிம்பிளா முடிக்கிறோம், அதாவது அந்த செயல் முடிவடைந்துட்டு ஆனா பிரசன்டோட என்ன செய்யுது, அது ரிலேட் ஆகுது, பிரசன்ட்ல கேட்கிற கேள்விக்கு அது ஒரு பதிலா அமையுது. சரிங்களா? she has finished. ஷீங்கிற சப்ஜெக்ட் சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம has தான் போடணும். he ஷீட்டுக்குலாம் நம்ம has போடுவோம். finished அப்படின்றதுன்னா V3. புரிஞ்சிருச்சீங்களா? ஸோ அப்போ have has கூட ஒரு டூ ஆட் பண்ணீங்கன்னா அந்த வேலையோட நெசசிட்டி எம்ஃபசைஸ் பண்றதா அர்த்தம். ஓகே, அதோட முக்கியத்துவத்தை நம்ம இங்க ரொம்ப பளிச்சுன்னு சொல்றோம். have இல்லைன்னா has கூட நீங்க V3 ஆட் பண்ணும்போது அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இன்டிமேஷனை ப்ரெசென்ட்ல நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சீங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் நாளை ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்க, நான் கண்டிப்பா அந்த மீட்டிங்ல என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலந்துக்க கூடிய அந்த செயலை நம்ம என்ன செய்யறோம், எம்ஃபசைஸ் பண்றோம். நான் செஞ்சே தீரணும், அங்க நான் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நெசசிட்டிக்கு நாம we have to attend an important meeting tomorrow. We have to attend an important meeting tomorrow. Weங்கிறது என்ன, plural subject, so have use பண்ணணும். நம்ம necessity emphasize பண்ணும்போது நீங்க to போடணும். Then V1 attend. ஓகே, இதுவே நீங்க have has plus V3 இருந்தா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அவங்க கேட்பாங்க கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா நாங்க கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செயலானா முடிஞ்சிச்சு, பட் அட் தி பிரசன்ட்ல அவங்க கேள்வி கேட்கும் போது நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம், நாங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இதை எப்படி சொல்லலாம், எஸ் we have attended that meeting. We have attended that meeting. have வந்திருக்கு, V3 attended வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் எதுக்காக நம்ம டூ போடுறோம், டூ போட்டா அதோட மீனிங் என்னவா இருக்கும், அந்த V1 V3 பேட்டர்ன் மாறும்போது அந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே, இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடமை கட்டாயத்தா அந்த நெசசிட்டிக்கான சென்டென்ஸா பார்க்கலாம். பாருங்க, நீ இந்த மருந்தை 2 முறை எடுக்க வேண்டும் டாக்டர் அறிவுறுத்தியதால்.
ஓகே, நீ இந்த மருந்தை 2 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் டாக்டர் அறிவுறுத்தியதால் அப்படின்னு சொல்றோம். டாக்டர் சொன்னதுனால நீ என்ன செஞ்சாகணும், இப்ப இத 2 times இந்த மருந்தை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. நீ இந்த மருந்தை 2 முறை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த செயல், அந்த மருந்து சாப்பிடுற அந்த செயலோட நெசசிட்டியை சொல்றோமா. அடுத்து டாக்டர் அறிவுறுத்தியதால் அப்படின்னு சொல்றோம். டாக்டர் எப்ப அறிவுறுத்தினாங்க, அவங்க அறிவுறுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1/2 hour 1 hourல நம்ம என்ன செய்யறோம், மருந்து சாப்பிடணும்னு நம்ம சொல்ல போறோம் இல்லையா. சோ அப்ப ஒரு செயல் முடிஞ்சிருக்கு, இன்னொரு செயலை எம்ஃபசைஸ் பண்றோம். இப்ப நீங்க இந்த 2 சென்டென்ஸையும் நீங்க எப்படி எழுதலாம்னு ஒரு கணம் யோசிங்க. ஓகே, இப்ப பாருங்க ஆன்சர் பார்க்கலாம். You have to take this medicine twice a day. You have to take this medicine twice a day. ஓகே, இது ஒரு சென்டென்ஸ். இப்ப அடுத்த சென்டென்ஸ் என்ன, டாக்டர் அறிவுறுத்தியதால்னு சொல்ல போறோம். அப்ப இந்த 2 சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணோம். இதனால் அதனால் அப்படின்னு சொல்லும் போது நாம அதுக்கு சின்ஸ் இல்லைன்னா அஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, சின்ஸ் இல்லைன்னா அஸ் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கூட யூஸ் பண்ணலாம், பிகாஸ் பேசிக்கா இருக்கும். பட் சின்ஸ் போட்டு பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பிகாஸ், சின்ஸ், அஸ் இதெல்லாம் ஒரே பேட்டர்ன்ல தான் வரும். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான். உங்களுக்கு இந்த சின்ஸுக்கான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்போக்கன் இன்னுமே எம்ஃபசைஸ் ஆகும். சரிங்களா. ஓகே, சின்ஸ்ங்கிறது அதனால் அப்படின்னு சொல்றோம். எதனால நம்ம மருந்து 2 வாட்டி சாப்பிடணும், டாக்டர் ஹாஸ் அட்வைஸ்டு. டாக்டர் ஹாஸ் அட்வைஸ்டு. ஓகே, டாக்டர்ங்கிறது சிங்குலர் பர்சன் இல்லையா, சோ அதனால ஹாஸ் போடணும், அட்வைஸ்டு V3 போடணும். பாருங்க இப்ப இந்த 2 ஃபார்மேட். அப்ப டாக்டர் அட்வைஸ் பண்ண செயல் முடிஞ்சிருச்சு, பட் அட் தி பிரசன்ட்ல நம்ம அதை பத்தி பேசுறோம். அவர் சொன்னதுனால நீ என்ன செய்யணும், டெய்லி இந்த மருந்தை 2 தடவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா, வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒப்பந்தத்தின்படி அவர்கள் தங்கள் வீட்டு வாடகை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்கும் செலுத்த வேண்டும். ஒப்பந்தத்தின்படி அவர்கள் தங்கள் வீட்டு வாடகையை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். பாருங்க, இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒப்பந்தத்தின்படின்னு சொல்றோம், அப்போ ஒப்பந்தம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒப்பந்தத்தின்படின்னு சொல்லல, இதுல ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா, சப்ஜெக்ட் verb சின்ஸ் போடும்போது நீங்க வந்து SVO பேட்டர்ன் நீங்க கீப் பண்ணணும். ஓகே, இல்ல SVO பேட்டர்ன் இல்லாம சொல்ல போறீங்கன்னா நீங்க சின்ஸ் யூஸ் பண்ண முடியாது, இதா ரூல். ஓகே, இப்போ இங்க வந்து ஒப்பந்தத்தின்படி அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, அவங்க தங்களுடைய வீட்டு வாடகையை 10ஆவது தேதிக்கு முன்னாடியே கொடுக்கணுங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல SVO பேட்டர்ன் இல்ல, அப்ப நீங்க சின்ஸ் யூஸ் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சென்டென்ஸ்ல அவங்க செலுத்த வேண்டும், செலுத்த வேண்டி இருக்கிறது இல்லையா, நெசசிட்டி. சோ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. they have to pay their home rent, sorry house rent by the 10th of every month. ஏன்னா 10ஆம் தேதிக்கு உள் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே, அதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம் இல்லையா, அதனால ஓகே, rent by the 10th of every month. ஓகே, 10th of every month நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த ஒப்பந்தத்தின் படி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு as per the agreement, as per the agreement. நீங்க இங்க since போட முடியாது. since போட்டீங்கன்னா subjective verb எல்லாமே வரணும். ஆனா since, as, because எல்லாம் ஒரே மாதிரி ரோல் தான் ப்ளே பண்ணும். ஆனா அதை எழுதக்கூடிய அந்த பேட்டர்ன் மட்டும் லைட்டா மாறும். as போட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஒரு நவுன் போல ஆட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா, as per the argument, as per the as per the agreement. Okay, they have to pay their house rent by the 10th of every month as per the agreement. Okay, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் present tenseல நம்ம பார்த்தோம் இல்லையா. present tenseல வேண்டி இருக்கிறது, அவர்கள் செய்ய வேண்டும், வாடகை செலுத்த வேண்டும், நீ மருந்து சாப்பிட வேண்டி இருக்கிறது இப்படின்னு present formல பார்த்தோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து past formல பார்க்கலாம். பாருங்க, நிறைய வேலை இருந்ததால் நேற்று நான் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டி இருந்தது. நிறைய வேலை இருந்ததால நான் நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டி இருந்தது. 2 சென்டென்ஸ் இருக்கு, நீங்களே கண்டுபிடிச்சலாம். 2 சென்டென்ஸ், அதுல ஒரு சென்டென்ஸ் அந்த வேலையை எம்ஃபசைஸ் பண்ற சென்டென்ஸ் யாரு,
அதிக நேரம் வேலை செய்ய வேண்டி இருந்தது. ரைட், அதை முதல்ல எழுதுங்க. I had to இருந்தது past tense இல்லையா? So I had to work overtime yesterday. I had to work overtime yesterday. நிறைய வேலை இருந்ததால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதை நீங்க since போட்டும் சொல்லிக்கலாம். since போட்டா SVO pattern போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க as போடுறதா இருந்தா just அதை ஒரு நவுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, since there was a lot of work. Since there was a lot of work. Subject இருக்கு, be verb இருக்குது, then அதை தாண்டி என்ன இருக்குது, objectum இருக்குது. Okay, there was a lot of work. There was a lot of work. சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சரியாக திட்டமிடாததால் கடைசி நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட் வாங்க வேண்டி இருந்தது. அப்ப எதை எம்ஃபசைஸ் பண்றோம்? கடைசி நேரத்துல ட்ரெயின் டிக்கெட் வாங்க வேண்டி இருந்தது. அத்தியாவசியத்தை சொல்லிட்டாங்க. அது ஓகே, அதோட நெசசிட்டியை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதலாம். We had to buy train ticket at the last minute. We had to buy train ticket at the last minute. வாங்க வேண்டி இருந்தது. அப்ப சரியாக திட்டமிடாததால் இதுல எந்த சப்ஜெக்டும் வெர்பும் எதுவுமே இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? Due to poor planning. சிம்பிளா முடிச்சிச்சு. Due to poor planning. Due to poor planning. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதற்கு அதிக செலவு ஆனதால் அந்த காரை நான் விற்க வேண்டி இருந்தது. அதற்கு அதிக செலவு ஆனதால் அந்த காரை நான் விற்க வேண்டி இருந்தது. எதை எம்ஃபசைஸ் பண்றோம்? விற்க வேண்டி இருந்தது. அந்த அந்த அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இன்னும் வச்சுட்டே இருந்தா இன்னும் நிறைய செலவு வைக்குங்கிறனால. ஸோ அந்த நெசசிட்டியை சொல்லும் போது அதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல I had to sell that old car. I had to sell that old car. Okay, had to B1. Sell is a B1. Old car. Since ஏன்னா அதற்கு அதிக செலவு ஆனதால். So since it was too expensive to maintain. It was too expensive to maintain. Subject, verb, object எல்லாமே இருக்கு. SVO pattern இருக்கு. Since போறதா இருந்தா SVO pattern. ஓகே, நான் லிங்க் கண்டிப்பா கொடுக்குறேன். கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, it was too expensive to maintain. இங்க உங்களுக்கான குவைஸ். ஓகே, நீ நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டும். நீ நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அந்த சீட்டை பெறுவதற்காக வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த சீட்டை பெறுவதற்காக வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. புதிய சட்டத்தின்படி ஊழியர்கள் கம்பெனியின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. புதிய சட்டத்தின்படி ஊழியர்கள் கம்பெனியின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி உள்ளது. ஸோ இதுக்கான சரியான சென்டென்சஸ் காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.